வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சாரம். தெருவோர நாடகம் நடத்தி பிரச்சாரம் செய்தனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்து. முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேநீர் விருந்து அளித்தார். இந்த தேநீர் விருந்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், திருமுருகன், சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி எம்பி, எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் சிவா தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு தவில் நாதஸ்வர கச்சேரியில் ஈடுபட்ட பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்திக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்காலில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா காரைக்கால் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. மேலும் காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இதனையொட்டி காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுதுபொருள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், அலுவலக மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள 17 வீதிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக உழவர்கரை பகுதியில் 84,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் உழவர்கரை பகுதியில் 84,69,000 ரூபாய் செலவில் உட்புற சிமெண்ட் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது ஆதிதிராவிடர்
மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாளர் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் இருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் தெற்கு பகுதி சேர்ந்த 32 மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணர் இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோலைநகர் தெற்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த திமுக சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, முன்னாள் தொகுதி மீனவர் அணி துணை செயலாளர் பூபதி, சந்துரு, தேசப்பன், உதயகுமார், விநாயகமூர்த்தி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையால் 21,60,000 ரூபாய் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குனர் முத்துமீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின நாளில் கண்ணதாசன் வீதியில் 19ஆம் நம்பர் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் கண்ணதாசன் வீதியில் 19ஆம் நம்பர் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மக்களிடம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அந்த பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு 2ஆம் தவணையாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு 20,000 ரூபாய் ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது. கண்ணதாசன் வீதியில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் மருத்துவ பொருட்கள் ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக வழங்குவதாக விழாவில் ராஜா சந்துரு மக்களிடம் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் வருங்காலம் நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என மக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மக்கள் ஆர்வத்துடன் அவர் பேசுவதை கேட்டு அவர்கள் குறைகளை ராஜா சந்துருவிடம் கூறினர். ராஜா சந்துரு அறக்கட்டளை மூலமாக தன்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று அவர் மக்களிடம் உறுதியளித்தார். தங்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என மக்களிடம் ராஜா சந்துரு கூறினார். நிகழ்ச்சியின் இறுதியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராஜா சந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட நாளான இன்று தேசத்தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்கு 3 ஆண்டு காலமாக தனது கடுமையான உழைப்பின் காரணமாக அனைத்து மக்களுக்காக பாரபட்சமின்றி உருவாக்கப்பட்ட இந்தியாவின் சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவத்திற்கான அடிப்படை சட்டமான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த இந்த தினத்தை கொண்டாடும் வகையில் தேசிய தலைவர் மேதகு எழுச்சி தமிழர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்க வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள தேசத்தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையில் அரசமைப்பு சட்ட முகப்புரை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில்
தொண்டரணி முதன்மை பொதுனி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலர்கள், தொகுதி செயலர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பிரச்சார பயணம் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று தெருவோரம் நாடகம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்கம் பிரச்சார பயணம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மாநில மாணவர் அணி கதிரவன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மொழிப்போர் மறவர் பாவாடைசாமி, அவைத்தலைவர் செல்வராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமை தாங்கி புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். அண்ணா சிலையில் இருந்து தொடங்கிய இந்த பிரச்சாரம் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், செம்பியம்பாளையம், மங்கலம், வில்லியனூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மதிமுக கலைக்குழு நாடகத்துடன் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியாக மூலக்குளம் பெரியார் சிலை அருகே நிறைவு பெற்ற பிரச்சாரத்தின் போது மதிமுக கலைக்குழு சார்பில் மொழிப்போர் தியாகிகள் குறித்தும் அந்தந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்தும் வீதி நாடகம் போல் நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பிரச்சார பயணத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் ராஜாராமன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் பாசறை பாபு, பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணகுமார், இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, ஆதிமூலம், செல்லத்துறை, விஜயராஜ், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல், மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன், கந்தன், சரத்குமார், முரளி, கோபிநாத், சந்திரன், சீதாபதி, தண்டபாணி, பிரபாகரன், மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மதிமுக தொழிற்சங்க வேத வேணுகோபால் மற்றும் மதிமுக மறுமலர்ச்சி கலைக்குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக ஊசுடு தொகுதி செயலாளர் சரத்குமார் நன்றி கூறினார். இந்தி எதிர்ப்பு மொழிப்போர் தியாகியர் வீர வணக்க நாள் கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒருங்கிணைப்பில் தமிழ் அமைப்புகள் சார்பாக நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க தோழர் ஐயா மோகன்தாஸ் பெர்னாட்சா தலைமை தாங்கினார். தமிழ் தேசிய பேரியக்க தோழர் ஐயா ஆறுமுகம், தமிழர் கலர் வெங்கட் தமிழன், சதீசு, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வீர வணக்க கூட்டத்தில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் கோ. ஆ. செகநாதன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலர் தோழர் கோ. சுகுமாரன், நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க செயலாளர் ரமேசு, தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி மாநில செயலாளர் ரா. வேல்சாமி, புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவாடை ராயன், புதுவை படைப்பாளர்களுக்கு இயக்க செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், நாம் தமிழர் கட்சி மாநில பொறுப்பாளர் இளங்கோவன் ஆகியோர் வீர வணக்க உரையாற்றினர். நிகழ்ச்சியை கார்த்திகேயன் ஒருங்கிணைத்து இறுதியில் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் சத்தியமூர்த்தி, பாகூர் அன்புநிலவன், கடலூர் சூர்யா, அரங்கதுரை, ஐயா ராசாராமன், ஐயா ராஜ்குமார், அமுதா அம்மாள், உணர்வாளர் பச்சையப்பன், நாம் தமிழர் கட்சி கருணாநிதி, கோகுல், சிவபாலன் உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். வைதி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா புதுச்சேரி ரெயின்போ நகரில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் கொண்டாடப்பட்டது. வைதி கன்னியம்மாள் அறக்கட்டளையின் 95ஆம் நிகழ்வாக குடியரசு தின விழா சத்யா சிறப்பு பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சத்யா சிறப்பு பள்ளி ஆசிரியர் மோகன் வரவேற்புரை நிகழ்த்தினார்.
விழாவில் சத்யா சிறப்பு பள்ளியின் HOD கமலக்கண்ணன் நோக்க உரை நிகழ்த்தினார். நல்லாசிரியர் வைத்தி கஸ்தூரி தலைமையுரையாற்றினார். முன்னாள் ராணுவ வீரர் ராதாகிருஷ்ணன், நல்லாசிரியர் பாலகிருஷ்ணன், பூனம் ஹரிகிருஷ்ணன், கௌசல்யா பிரேம்ராஜ், சுசிலா நாராயணன் ஆகியோர் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் மாறுவேட போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவாக சிறப்பு ஆசிரியர் வளர்மதி நன்றி கூறினார். குடியரசு தினத்தையொட்டி பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப்பின் மாபெரும் ஓவிய போட்டி புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப்பின் சார்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த ஓவிய போட்டி 4 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் மழலையருக்கான வண்ணம் தீட்டுதல், இயற்கை வளம், விவசாயத்தின் முக்கியத்துவம், இந்திய குடியரசின் சிறப்பு ஆகிய தலைப்புகளில் ஓவியங்கள் வரையப்பட்டன. பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப்பின் நிறுவனர் திருமதி பாக்யலட்சுமி மாணவர்களுக்கு ஞாபக சக்தி, கவனிக்கும் ஆற்றல் மற்றும் சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் ரைட் பிரெயின் எஜுகேஷன் மற்றும் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் வகுப்புகள் பற்றி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார். பிரெயின் பாக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேடையில் ரைட் பிரெயின் எஜுகேஷன் பற்றி செய்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. திருவண்டார்கோயில் பகுதியில் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோயில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 15,52,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதி திராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுவை அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைகோர்ட் தீர்ப்பை உறுதி செய்து அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தது. ஆனால் புதுவை அரசு ஐகோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பாலின பாகுபாடு காட்டாமல் தாய் வழியில் ஆதி திராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். பட்டியலின மக்கள் அல்லாத ஜாதியினருக்கு 2001ஆம் ஆண்டை வரையறையாக வைத்து ஜாதி சான்றிதழ் வழங்குவது போல குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை வகித்தார். அமுதவன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் தமிழ்மாறன், செல்வநந்தன், அரிமா தமிழன், செந்தமிழ் செல்வன் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். பொதுவி வளவன், ஆதவன், எழில்மாறன், வாகை அரசு மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலர்கள், தொகுதி செயலர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தினர் பங்கேற்றனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் முண்டியடித்து பேரிகார்டை நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை கட்சி நிர்வாகிகள் இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம், போலீசாருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பிரச்சாரம். தெருவோர நாடகம் நடத்தி பிரச்சாரம் செய்தனர். குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்து. முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.